ரக்ஷிதா அண்ட் தினேஷ் இவங்க 2 பேர் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரக்ஷிதா அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க ஒன்றா இல்லை, அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ரக்ஷிதா அவர்களே ஒரு சில இடத்துல சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது நான் என்னோட மனைவியோட இல்லை, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதே என் மனைவி வந்து என் கூட திரும்பி வந்து வாழணுன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி தினேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ரக்ஷிதா அவர்கள் அவங்களோட முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால தினேஷ் அவர்கள் லேட்டஸ்ட்டாக கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் இனிமேல் ரக்ஷிதா அவர்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களோட முடிவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்து நான் அவங்களோட லைஃபுக்குள்ளே போய் நான் நிற்க விரும்பலை. அண்ட் நான் பண்ணுற எல்லா விஷயமுமே வந்து அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இனிமேட்டு அவங்கள எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் லைஃப்பை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. லேட்டஸ்ட்டாக வந்து ரக்ஷிதா அவர்கள் நிறைய ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து புதுப்பேட்டை படத்தில் வரக்கூடிய ஒரு பாடலுக்கு வந்து அவங்க வைப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த பாடலில் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த லைனுக்கு வந்து அவங்க வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. உனக்கும் இல்லை அது எனக்கும் இல்லை, அது படைத்தவனே இன்று எடுத்துக்கொள்வான், நல்லவன் யார் அட கெட்டவன் யார், படைத்தவன் அவனே முடிவு செய்வான் அப்படின்ற மாதிரி லைன்ஸ் தான் அது. ஸோ இந்த லைன்ஸை வந்து அவங்க கோட் பண்ணி வைப் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவங்க தினேஷ் அவர்களை தான் கோட் பண்ணி சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஏன்னா இதுல வந்து ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய லைன் அப்படின்னா, நல்லவன் யார் கெட்டவன் யார், அதை படைத்தவன் அவனே முடிவு செய்வான் அப்படின்ற மாதிரி லைன் தான். ஸோ வந்து இங்க யாரும் நல்லவன் கிடையாது கெட்டவன் கிடையாது, எல்லாமே கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த லைன் சொல்லுது. ரக்ஷிதா அவர்கள் இதை இன்டைரக்டா தினேஷ் அவர்களை பார்த்து தான் சொல்ற மாதிரியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தினேஷ் அவர்கள் சொன்னதுக்கு இது வந்து ஒரு சரியான பதிலடியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க 2 பேர் லைஃப்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.